12 செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் வெளியில் போக முடியல. ஆன்லைனில் வந்து கேக் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் மாமுக்கு தெரியாமல், மாமுக்கு மூக்கு வேர்க்கும் இல்லையா, ஸோ மாமுக்கு தெரியாமல் ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்னமோ வச்சு மறைச்சி ஒளிச்சு வச்சுட்டேன் ஒரு வழியாக. அண்ட் அந்த பாக்ஸையும் தம்பியோட அந்த அந்த பேஸ்கெட்டில் போட்டு ஒளிச்சு வச்சுட்டேன். அண்ட் எப்போதுமே வந்து நான் ட்ரெஸ்ஸு தான் கிஃப்ட் பண்ணுவேன். இந்த தடவை வந்து ட்ரெஸ்ஸு மாமா கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கூட நான் ஒளிச்சு வச்சுருக்கேன் வாங்கி. அண்ட் பசில் மாதிரி எழுதலாம். லாஸ்ட் டைம் வந்து சொதப்பி மொக்க பண்ணிட்டேன். அதனால் பசில் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஃபஸ்ட்டு ஒன்னில் கிச்சனில் போய் பாரு அப்படின்னு செகண்ட் ஒன்னில் இருக்கேன். கிச்சனில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒன்றும் இல்லை, வெளியில் போய் பாரு அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட் வந்து உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அது உங்கள் அம்மா அப்பா, அதாவது நீ எப்போதும் டெய்லி பார்க்குற முகம் இருக்கு இல்லையா, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 7:30க்கெலாம் பசில் வந்து கையில் கொடுத்துட்டேன். ஒரு 3 தானே எழுதி வச்சுருந்தேன். அதனால் ஏன்னா நான் ஜொமேட்டோவில் எப்போதுமே நைட்டு வந்து மாமு தான் டின்னர் பண்ணோம். ஸோ வந்து அன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன். நான் அது மொக்கையாக தான் இருந்தது. எப்போதுமே நான் மொக்கை தான் பண்ணுவேன். இந்த தடவையும் ஃபஸ்ட் டைம் வந்து மொக்கையாயிடுச்சு. ஜொமேட்டோவில் நான் அட்ரஸ் சொன்னது வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, ஒன்றும் புரியல. அப்புறம் மாமுவே அட்ரஸ் சொல்லி வர சொல்லி கிஃப்ட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் வந்து மொக்கை. கிச்சனில் வந்து இங்கே ஒன்றும் கிடையாது, வெளியில் போய் பாரு அப்படின்னு சொல்லி நின்றேன். பட் வெளியில் போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, ஜொமேட்டோ அப்போ வரவே இல்லை. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப கம்மியாக இருந்தது. உனக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடே பத்தாது. சாப்பிடலாம், டைம் தான் 8:30 ஆயிடுச்சு. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நான் வீட்டில் என்னால் வந்து ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ண முடியல, இவ்வளோ தான் முடிஞ்சுது. மாமுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். ஸோ நானும் நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்த இடத்துல வந்து அந்த டைமில் வந்து இந்த சைடு யாருமே டெலிவரி இல்லை. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் இப்படி தானே பண்ண முடியும். ஸோ வந்து மாமு சொன்ன மாதிரி மொக்கையாக தான் ஆயிடுச்சு. நான் கேக்கு வாங்கியிருப்பேன்னு வந்து மாமா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா நான் வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு சான்ஸும் இல்லை. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் அந்த சைடு கத்திட்டு இருந்தேன், எங்கள் சைடு எதுவுமே வரமாட்டேங்குது, நீ வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு சும்மா சீன் போட்டேன். ஏன்னா அப்போ தான் அது கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் வந்து 12 மாமு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் பொறுமையாக நான் எடுத்த கிஃப்ட்டை வந்து அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா வேலையும் ஏதோ ஒரு சின்ன லைட்டு போட்டு தான் நான் பார்த்தேன். அப்போ தான் அட்லீஸ்ட் இந்த சர்ப்ரைஸ்னாது வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக 12:45 இருக்கும். நான் அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கீழே தனியாக இருக்கிறதுக்கு. போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக நடந்து போனேன். அண்ட் சஞ்சய் வந்து என்னை கண்டிப்பாக நீங்கள் எழுப்பியே ஆகணும், நீங்கள் எழுப்பலைன்னா நான் கண்டிப்பாக காலைல உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பலாம் பில்டப் கொடுத்தான். சரி ஓகே, நான் அவனை எழுப்ப எந்திரிக்கவே இல்லை. ஏன்டா என்னை எழுப்புனீங்கன்னு தூங்கிட்டு இருப்பான் பாருங்கள். இப்போ எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அவன்னு. மாமு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மாமு. லைட் போடு.
நான் முன்னாடி கவிதைலாம் எழுதுவேன்னு சொன்னேன். மாமு வந்து இப்போ வரைக்கும் நம்பவே இல்லை. ஸோ நான் வந்து நீ நம்பவே இல்லைல்ல, அதனால் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன், என்னால் வெளியில் போக முடியல, அப்போ தான் அது கெஸ் பண்ணாது சொல்லிட்டு, ஸோ அதுதான் உனக்கு இந்த கிஃப்ட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அது கவிதைன்னு தான் நினச்சிட்டு இருந்துச்சு அது ஓப்பன் பண்ண வரைக்குமே. ஆனால் நமக்கு அது வராது. சும்மா ஏமாத்தினேன். கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபோன் அட்டன் பண்ண தான் முடியல. ஐயோ கேக்கை வெட்டி எனக்கு கேக்கை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? 12 o'clock இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் அந்த கேக் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. டியர் மாமு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது எங்கன்னு நீ தான் ஃபைன் பண்ணணும். நீ தினம் தினம் அதிகமாக பார்க்குற அங்கே போய் பாரு. அது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீ டெய்லியும் பார்க்குற பசங்க மாதிரி தான் இல்லைன்னா நீ டெய்லியும் அதிகமாக பார்க்குற முகம் அப்படின்னு அது டக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சர்ப்ரைஸாக இருந்துச்சா இல்லையா? கெஸ் பண்ணிட்டியா உன்னோட மூக்கை வச்சு? இல்லை, நான் அன்னைக்கு கெஸ் பண்ணேன். நீ தனியாக விட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் சரி விட்டுட்டேன். சரி ஏதோ வாட்ச் ஆகுது, இல்லாட்டி ஏதோ ஸ்பெக்ஸ் ஏதோ. ஆனால் இது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு இதுதான் கெஸ் பண்ணேன். போடா டேய் மூக்கா. எப்படி பிடிச்சிருக்கா? ஓப்பன் பண்ணி பாரு. ஓகே ஆயிடுச்சா, செட் ஆகுதான்னு. நான் எதுவுமே பார்க்கல, அவங்க எதுவும் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. அம்மா உனக்கு வீடியோ கால் பண்ண சொன்னாங்க. நாங்கள் காலையில் வீட்லேயே சாப்பிட்டாச்சு. மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறது வந்து மூவி தான் போகிறோம், கேஜி தியேட்டரில். ஸோ அங்கே வந்து என்ன மூவி அப்படிங்கிறது தான் சர்ப்ரைஸ். மாமா வந்து நான் கூட ஹீரோ அது வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன், ஹீரோ கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். இல்லை காளிதாஸ். நாங்கள் வந்து காளிதாஸ் மூவி பார்த்தோம் அங்கே. சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல அப்படி சொன்னிச்சு. ஸோ ஒரு ஓகே அப்படி சொல்லிட்டு போனால், பட் படம் நல்லா தான் இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மூவி முடிஞ்சதும் இங்கே தான் வந்து ஜூஸ் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து மாமா ஃபோன் பேசிகிட்டே இருந்தது. பிகாஸ் வந்து பர்த்டே இல்லையா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் போன பிரியாணி ஷாப் வந்து வளர்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஷாப். உள்ளே போன வேகத்தில் வெளியில் வந்துட்டோம். பிகாஸ் அவ்வளோ கூட்டம், வெயிட்டிங். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு. புக் பண்ணணும் போல், நம்ம வெளியில் வெயிட் பண்ணணும். அண்டு ஃபுல்லாக என்னோடய பர்த்டேக்கு வந்து ஃபுல் கட்டு கட்டின மாதிரி மாமாவோட பர்த்டேக்கும் ஃபுல் கட்டு கட்டியாச்சு. சச்சுபாய் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட்டாரு. சரியான அடம் உள்ளுக்குள்ளே. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு மாமுக்கு ஊட்டி. எப்போதுமே மேரேஜ் ஆன புதுசுலலாம் எப்போ சாப்பிட்டாலும் ஊட்டிப்போம். இப்போ அதுக்கெலாம் டைமே கிடைக்கிறதில்ல. ஸோ வந்து பர்த்டே எதுவுமா ஊட்டியாச்சு. அண்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சுடுதண்ணி குடித்தாச்சு.
அண்ட் இந்த தோடும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளி ஹால் வீடியோலையே. நான் எங்கே வாங்கினேன், ஜஸ்ட் 99 ருபீஸ் தான் அந்த தோடு. செம்மையாக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். செக் பண்ணுங்கள், பக்கத்தில் நான் கொடுக்குறேன், கார்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மாமா எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு ஒரு பிளான் இல்லை. அண்ட் வந்து மால் கூட்டிகிட்டு போணுச்சு. சரி ஓகே, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது எனக்கு. அங்கே போனது செம்மையாக 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் எப்படி அந்த குழந்தை சேட்டை பண்ணுமோ அதே மாதிரி தான் சச்சுபாய் வந்து மாலுக்கு போனோடனே கீழே தான் இறங்குவார். மடியிலலாம் இருக்க மாட்டான். செம்மையாக விளையாடுவான், ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. நாங்களும் விட்டுருவோம் ஃப்ரீயாக பக்கத்துலேயே பார்த்துட்டு. எப்படி விளையாடுறான் பாருங்கள். ஒளிஞ்சிருக்கான் ரொம்ப நேரமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பக்கத்தில் இருக்கனால மால் வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸிபிஷன் மாதிரி மாலில் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. மாமுக்கு கூட ஆஃபரில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். எப்படின்னா பிராண்டட் ஆஃபர் போட்டிருந்தாங்க ட்ரெண்ட்ஸில். அதாவது நம்ம 12,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 6,000 பே பண்ணால் போதும். 12,000க்கு மேலே நீங்கள் 20,000 பர்ச்சேஸ் பண்ணால் 10,000 பர்ச்சேஸ் பண்ணால் போதும், அந்த மாதிரி. ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் வந்து மாமுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ட்ரெண்ட்ஸில் தான் பேண்ட்லூன்ஸில் எடுத்தோம் நாங்கள். ட்ரெண்ட்ஸில் எடுக்கல, பேண்ட்லூன்ஸ் எடுத்தோம். ஆனால் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஆஃபர் தான் இருந்தது கிறிஸ்மஸ்க்காக. அண்ட் அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட்ஸோட அந்த வெளியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அவனை மேய்க்கிறது மட்டும்தானே வேலை. டோட்டலாக பயமாகவும் இருக்கும். அண்ட் என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால், நாங்கள் வந்து 3 o'clock வந்து மாமா வந்து மூவி புக் பண்ணியிருந்தது, ஹீரோ மூவி. ஸோ அதான் நினச்சேன், என்னடா சிவகார்த்திகேயன் ஃபேனு, சிவகார்த்திகேயன் படத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, காளிதாஸ்க்கு கூட்டிகிட்டு போகுதேன்னு நினச்சேன். பட் டிக்கெட் கிடைக்காம 3 o'clock புக் பண்ணனால மார்னிங் ஒரு மூவி. ஸோ வந்து மாமா பர்த்டேக்கு வந்து 2 மூவி பார்த்தோம். இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் மூவியே போகல. ஸோ வந்து ஒரே நாள்லேயே 2 மூவிக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. பட்ஜெட் மாமா எப்போவுமே பிளான் பண்ணி தான் செலவு பண்ணோம். ஸோ வந்து 2 மூவியும் ஒரே நாள்லேயே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு மாமுக்காக சைக்கிள் பார்த்தோம் எக்ஸசைஸ்க்காக. அது செட் ஆகலை. சரி இன்னொரு நாள் எடுத்துக்கலான்னு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து டின்னர் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆகிடுச்சு, 9:30 போல் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து எப்போனா மறுநாள் மாமு பர்த்டேக்காக நான் ஒரு கிஃப்ட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். அது என்னென்னா, அது செம்மையாக என்னை எல்லாமே மொக்க பண்ணுது. அதுவும் மறுநாள் தான் வந்தது. ஸோ அன்றைக்கி தான் மாமு ஓப்பன் பண்ணிச்சு. மொதல் நாள் அந்த ஒரு கிஃப்ட்டோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கல. இது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது, இது வாங்கி கொடுக்கணும் மாமுக்கு கண்டிப்பாக. அது என்ன, அது ஓட்டை பிஞ்சு போனது தான் வச்சுருக்கு. அதை மாற்ற சொன்னால் மாற்றவும் மாற்றாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து அமேசானில் மாமுக்காக மாமு பைக்குக்கு மேட்சாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹெல்மெட்டு. அண்ட் எப்போது போல் பர்த்டே அன்றைக்கி எடுத்த செல்ஃபீஸ்லாம் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பர்த்டே அன்றைக்கி நான் என்ன மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொன்னால், மெப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன், லைட்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து சுகரோடது தான், ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து மெப்ளினோட லிப் கிரையான். அண்ட் காஜல் வந்து மெப்ளினோட கலாசல் காஜல் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ.